டேஸ்டான சத்தான பாதாம் பால் தான் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால், 50 கிராம் பாதாம 1 மணி நேரம் ஊற வச்சு தோல் சீவி எடுத்துருக்கிறேன், 10 கிராம் முந்திரி, 10 கிராம் பிஸ்தா. நான் இதோட பிஸ்தாவை பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். முந்திரியையும் பிஸ்தாவையும் லேசான சூடுல நெய் ஊத்தாம வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு சீனி. பால் ஊத்திக்கலாம். பாலுக்கு விளம்பரம்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. பால் கொதிக்கட்டும், அதுக்குள்ள முந்திரி பருப்பையும் பிஸ்தாவையும் உடச்சு வச்சுக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க, பாதாம் கூட 2 ஏலக்காவை போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்பதான் கொதிக்கிற பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனா இது இப்ப பாக்குறதுக்கு பாதாம் பால் மாதிரி தெரியல, ஆனா உண்மையிலே மனம் சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். இதுல கலருக்காக ஒரு துளி மஞ்சள் சேர்த்துக்க போறோம். உங்ககிட்ட காசு நிறைய இருந்துச்சுன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். எங்க வீட்ல எல்லாம் பெரிய பட்ஜெட் கிடையாது, இவ்வளவுதான் பட்ஜெட். இப்போ பாருங்களேன், பாதாம் பாலோட ஒரிஜினல் கலர் வந்துருச்சு. அவ்வளவுதான், பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. பாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குடிக்க போறோம். இப்போ முந்திரியையும் பிஸ்தாவையும் போட்டுக்கலாம். உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. வெயில் காலத்துல நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிங்க. மழை காலத்துல நல்லா சுட சுட குடிங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.